ஹாய். பொதுவாக சனி பெயர்ச்சினா நமக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும். இப்போ சனி வக்ர பெயர்ச்சிங்கிறதும் ஒரு பயம் இருக்கு. ஜூலை மாசம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி 138 நாள் மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வக்ரமாகி ஒரு படி கீழே இறங்கி வராரு. இப்படி வக்ரமாகிற சனி சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுப்பார் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் துலாம் ராசியில இருக்கு. இந்த சனி வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு என்ன தரும் அப்படின்னா, அதிர்ஷ்டங்களையும் புதிய முயற்சிகளையும் நிம்மதியையும் அள்ளித்தரக்கூடிய வக்ர பெயர்ச்சியாகவே இது இருக்கும். உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற சனி இப்போ வக்ரமாகிறதுனால 6ஆம் வீட்டுனால ஏற்பட்டிருந்த கஷ்டங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு தீரும். 6ஆம் இடங்கிறது வேலை அதை வச்சுதான் சொல்லுவோம், நோய் அதை வச்சுதான் சொல்லுவோம், பகை அதை வச்சுதான் சொல்லுவோம், வம்பு வழக்கு அதை வச்சுதான் சொல்லுவோம். இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். பகை ஏற்பட்டிருக்கும், வழக்கு ஏற்பட்டிருக்கும், வம்பு ஏற்பட்டிருக்கும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வந்திருப்பீங்க, இல்ல பஞ்சாயத்துக்கு போய் வந்திருப்பீங்க, வேலையில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதுல எல்லாம் உங்களுக்கு இப்போ ஒரு விடிவு பிறக்கும். வேலையில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீரும். உங்களோட பேச்சுக்கு வேலையில மதிப்பு கிடைக்கும், பணவரவு அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இதே மாதிரி தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். தொழில உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரும். நிலுவையில் இருந்த பணங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். ஏதாவது வம்பு இருந்ததுன்னா, வழக்கு இருந்ததுன்னா அதுல எல்லாம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். நோய் ஏதாவது இருந்ததுன்னா அதுல குணமாக சிலருக்கு குணமாகும், சிலருக்கு நல்ல டாக்டர்கள் கிடைப்பாங்க, படிப்படியா குணமாகும். சித்திரை நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இப்ப நீங்க வீடு, மனை, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அதுல எல்லாம் உங்களுக்கு தடைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த தடைகள் எல்லாம் நீங்கி இப்போ உங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்பட்டிருக்கு. நீங்க முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு அதுல வெற்றி கிடைக்கும். அதே நேரத்துல இந்த காலகட்டத்தில் நீங்க தவிர்க்க வேண்டியது முன்கோபத்தை தவிர்க்கணும். செவ்வாயோட நட்சத்திரங்கிறதுனால ஒரு முன்கோபம் இருக்கும். அந்த முன்கோபத்தை நீங்க தவிர்க்கணும். பேச்சுல நிதானம் தேவை. இதையெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி நன்மையை தரக்கூடிய வக்ர பயிற்சியாகவே இருக்கும். ஹாய். பொதுவா நமக்கெல்லாம் சனி பெயர்ச்சினா ஒரு பயம் இருக்கு. இப்ப சனி வக்ர பெயர்ச்சினாலும் ஒரு பயம் இருக்கு. ஜூலை மாசம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மீன ராசியில வக்ரமாகிறாரு. இப்படி வக்ரமாகிற சனி பகவான் துலாம் ராசியில இருக்கிற சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் துலாம் ராசியில இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, புதிய வாய்ப்புகளையும் பொன்னான வாய்ப்புகளையும் தேடித்தரக்கூடிய காலமா தான் இந்த வக்ர பயிற்சி இருக்கு. இதை நீங்க சரியா பயன்படுத்திங்க. உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டுல இருக்கிற சனி பகவான் வக்ரமாகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, 6ஆம் வீடுங்கிறது கடன், நோய், வம்பு, வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன், இது வேலை, இதெல்லாம் 6ஆம் வீட்டை வச்சுதான் சொல்லுவோம். சனி உங்களோட 6ஆம் வீட்டுக்கு வந்ததுல இருந்து இதுல எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும். அதாவது வேலையில பிரச்சனை வந்திருக்கும், வம்பு வந்திருக்கும், வழக்கு வந்திருக்கும், கடன் வந்திருக்கும், நோய் வந்திருக்கும். இதுல எல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கடன் சிலருக்கு அடைப்படும், சிலருக்கு இஎம்ஐ அடைப்படும், சிலருக்கு கடன் குறையும். இது மட்டும் இல்லாம வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வேலையில உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரும், பதவி உயர்வு கிடைக்கும், பணவரவு அதிகரிக்கும், புதிய வேலையும் கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி தான் தொழில இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கி நிலுவையில் இருந்த பணம் திரும்ப வரும். நிலுவையில் இருந்த வேலைகள் சூடு பிடிச்சு மறுபடியும் வேகம் எடுக்கும். நோய் தீரும். சிலருக்கு நோய் தீரும், சிலருக்கு நல்ல டாக்டர் கிடைப்பாங்க. படிப்படியாக தானே முன்னேற்றம் ஏற்படும். அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வழக்குகள் இருந்தா வழக்குகள்ல சிலருக்கு வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும், சிலருக்கு பேச்சுவார்த்தையில பஞ்சாயத்து பண்ணி உங்களுக்கு சாதகமா முடியும். இந்த மாதிரி 6ஆம் வீடுனால ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு படிப்படியா இந்த காலகட்டத்தில் தீரும். மொத்தத்துல சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொன்னான வாய்ப்புகளை தேடித்தரக்கூடிய சனி வக்ர பெயர்ச்சியாகவே இந்த பெயர்ச்சி இருக்கும்.